நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்னு சொல்றேம்மா. ஆனா உங்களுக்கு சம்மதம் இருந்தா மட்டும்தான், நான் வற்புறுத்த மாட்டேன். ஐயோ, இத போய் நான் வேண்டான்னு சொல்வேனா? எனக்கு மனசெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. நல்லதுமா, காலையில விநாயகம் வந்ததும் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். இப்ப வச்சிடுறேன். சரி சம்பந்தி. அப்பா என்னப்பா சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. 1000 தான் இருந்தாலும் அவங்க பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? சரி மாப்ள, வீட்டுல நல்ல விஷயம் நடக்க போகுது, நீங்க பிஸியா இருவீங்க. நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். இந்த மாமனை மறக்காம இருந்தா சரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவரை மறந்தா தப்பு இல்ல, நீங்க தானே மறக்க கூடாது. ஏய் சி போடி. வளரு, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க இருந்து எங்க அண்ணன் உயிரை வாங்காத. வாங்கட்டும், அதை ஏண்டி கெடுக்கிற? காலத்துக்கும் கடந்து வாங்க போற உசுறு தானே. என்ன மச்சான் நான் சொல்றது? எங்க ஆசையும் அதுதானே மாப்பிள. எல்லா ஆசையும் நிறைவேறட்டும். ஏமா வரியா, கிளம்பட்டுமா? இல்ல மாமா, நீங்க கூட்டிட்டு போயிடுங்க மாமா. என்னமோ இவர் தான் தோலை தூக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி. நீங்க வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். சரிம்மா, என்னதான் இருந்தாலும் அப்பா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வரக்கூடாதுமா. பொண்ணு இருக்க கூடாதுன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்க. புரியுதா மாப்ள? விளையாட்டு பொண்ணு நினைச்சா நாம தான் கேன பசங்களாயிருவோம். இந்தடி வளரு, கிளம்பலாம், போய் பேக் எடுத்துட்டு வா. அடிக்கடி போன் பண்ண சாமந்தி. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போற. சட்டை புட்டு கிளம்பி வா. கோச்சுக்கு போற மாமா. வரட்டுமா மச்சான்? வரமா வா சாமந்தி. வரேனே. போயிட்டு வரேன். போயிட்டு வர மாமா. போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. போயிட்டு வர மாமா. அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் வந்துருச்சுல்ல? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானம்மா? இல்லம்மா, எந்த கல்யாணத்தையும் நாம தீர்மானிக்கிறது இல்ல, அது கடவுள் முடிவு பண்ற விஷயம். எது விதிச்சிருக்கோ அது வாழ்ந்துட்டு போறது மட்டும்தான் நம்மளோட வேலை. சரி சரி அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுமா? சரிம்மா, எடுத்து வைக்கிறேன், போய் கை கால் அலம்பிட்டு வா போ. நீங்க சாப்பிடுறதா இருந்தா வாங்க. தாமரை, எனக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க? சப்பாத்தி பண்ணிருக்கேன், வாங்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா? ஐயப்பா, என்ன மன்னிச்சிருக்கா? எழுந்துரு ஐயப்பா. என்னடா? என்ன மன்னிச்சிருக்கா? நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்க்கா. செத்துறலாம் போல இருக்கா. என்ன காப்பாத்துக்கா. என்னால முடியலக்கா, தாங்க முடியல. டேய், முதல்ல என்னன்னு சொல்லுடா. பாவிக்கானா, நம்ம குடும்பத்துக்கே தீராத அவமானத்தை சம்பாதிச்சிட்டேன். மன்னிக்க முடியாத பாவத்தை பண்ணிட்டேன்க்கா. என் மனசாட்சி என்ன குத்தி கொள்ளுதுக்கா. டேய், புரியலடா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. வாய் கூசுது, எப்படி சொல்றதுனே தெரியல. டேய், அரைஞ்சிரு ராஸ்கல். சொல்றா. அன்னைக்கு பஞ்சாயத்து பேச அண்ணனோட மாமனார் வீட்டுக்கு போகும்போது சேர்த்து பண்ணி மாதிரி நான் இப்படி கேடு கட்டு போவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலக்கா. எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. செத்து போயிடலாம் போல இருக்குக்கா. வீட்டுல அண்ணன் நிலைமை என்ன ஆகும் யாருக்குமே தெரியல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாம அப்பா அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் கேஸ் முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணோட அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு வளர்மதி வேற அவங்க வீட்டுல கோச்சிக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து இருந்தா. இவ்வளவு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் எப்படி அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியலக்கா. அப்படி என்ன வெறி, அப்படி என்ன அவசரம், முட்டாள்கானா, சுயநலவாதி, கேடு கட்ட ராஸ்கல்.
என்ன நீயும் கையால கழுத்து நெரிச்சு கொன்னுடுக்கா, கொல்லுக்கா என்ன, கொல்லுக்கா என்ன. நாளா உயிரோட இருக்கவே லாய்க்கு இல்லாத என்ன கொன்னுடுக்கா. பாவம்க்கா பிரியா, அவ வீட்டுல அவளுக்குன்னு சப்போர்ட்டா யாருமே இல்ல. ஒரு அனாதை மாதிரி என்ன நம்பி வந்தா. அவ இருந்த சூழ்நிலைய நான் ஒரு பொறுக்கி மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டேன். மனுஷனாக்கா நானு. ஏன்க்கா சும்மா இருக்க? ஏதாச்சும் பேசுக்கா, என்ன அடி திட்டு ஏதாச்சும் பண்ணுக்கா. தயவு செஞ்சு சும்மா இருக்காதுக்கா, ஏதாச்சும் சொல்லுக்கா. என்ன செத்து போடானாச்சும் சொல்லுக்கா. நான் தலை எடுத்தாதான் நம்ம வீட்டோட நிலமை மாறும்னு அன்னைக்கு நீ கோயில வச்சு சொன்ன. ஆனா இன்னைக்கு நான் கொடுத்துருக்க மாதிரி கஷ்டத்தை யாருமே கொடுக்கலையேக்கா. தன்னை கட்டிக்க ஒரு பொண்ணு தயாரா இருந்தும் வேலு அவளை தள்ளி நிக்க வச்சுதாக்கா பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆலியன்ற காரணத்துக்காக அண்ணனுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணையும் அண்ணன் தயங்கி தானக்கா போய் பார்த்துட்டு வருது. நான் மட்டும் ஏன்க்கா இப்படி ஆயிட்டேன்? என்னெல்லாம் மிதிச்சே கொல்லணும்க்கா. மனசு பூரா வக்கரத்தை சுமந்துட்டு இத்தனை காலமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். உங்க எல்லாரும் முன்னாடி நான் நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன்க்கா. என்ன நினைச்சா எனக்கே என்ன பிடிக்கலக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொறப்பு தேவையா? நாளா உயிரோட இருந்து என்னக்கா சாதிக்க போறேன்? நான் செத்துறேன்க்கா, நான் செத்து தொலைறேன்க்கா, செத்துறேன்க்கா, நான் சாவறேன்க்கா, நான் செத்து தொலைறேன்க்கா. நாளா உயிரோட இருந்து என்னக்கா பண்ண போறேன்? என்னக்கா பண்ண போறேன்? பொறுக்கிக்கா நானு. என்ன மாதிரி ஆளெல்லாம் ரோட்ல நிக்க வச்சு சுடணும்க்கா. எனக்கு வாழவே பிடிக்கலக்கா. செத்துறேன்க்கா நான். ஐயோ ஐயோ, நான் சாகணும்க்கா, நானு சாகணும்க்கா. அக்கா, மன்னிச்சிருன்னு கேக்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மன்னிக்கிற மாதிரியான தப்ப நானும் செய்யலன்னு எனக்கே தெரியும். ஆனா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. திரும்ப திரும்ப செத்துடணும்னாக்கா தோணுது. ஆனா நான் செத்துட்டா பிரியா போய் படு, காலையில பேசிக்கலாம். நான் பிறந்த வயித்துல நீ பிறந்த வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, ஒருவருப்பா இல்ல? எதுக்குடா நீ எல்லாம் இன்னும் உயிரோட இருக்க? அப்படியே எங்கேயாச்சும் போய் சாக வேண்டியதானே? வாய் குசாம வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. நீ இல்ல ஒரு மனுஷனா? இரு பூரணி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீங்க சும்மா இருக்க குழந்தை. இவன் நல்லவன் நினைச்சேன். வீட்டுல யார் எப்படி போனாலும் இவன் இருக்கான், இவன் பாத்துப்பான், இவன் பொறுப்பா நடந்துப்பான்னு நினைச்சனே. எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டான். அக்கா அக்கா அக்கான்னு என் மேல வச்சிருந்த பாசம் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டான். அக்கா மேல அன்பு மதிப்பு வச்சிருக்கிற ஒருத்தன் அடுத்த பொண்ணு எப்படி தப்பா நினைப்பான்? காதலிக்கிறேன்னு சொன்னா நான் தடுக்கலையே. சந்தோஷமா காதலிச்சுட்டு போ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்து மனசார வாழ்த்துன குழந்தை. ஆனா புத்திக்குள்ள இப்படி ஒரு சாக்கடை ஓட விட்டுக்கிட்டு அந்த பொண்ணு ஊட்டிக்கு கூட்டிட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. வாய முடுறா, பேசுன கொன்னை போட்டுருவேன். இது தெரியாம நடந்து போச்சு, தற்செயலா நடந்து போச்சுன்னு நேத்து சொன்ன அதே கதையை திருப்பி சொல்ல போறியா? டேய், அடிச்ச கொன்னுடுவேன் ராஸ்கல். மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லாதவ மனுஷனே இல்லடா. மிருகமா இருந்திருக்கா ஐயப்பா. வெறி பிடிச்ச ஓனாய் மாதிரி இருந்திருக்க. சீ, கேவலமா இருக்குடா உன்னை நினைச்சா. அந்த பொண்ணு என்ன நினைச்சிருப்பா? உன்னை நம்பி உன்னை காதலிச்ச பாவத்துக்கு இதெல்லாம் தூக்கி சுமக்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? கேடுகிட்ட ராஸ்கல். ஏன் அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? பூரணி, ஏன் அப்படி பண்ண? சொன்னீங்களே விடுன்னு சொல்றேன்ல. பயிர் எரிந்து விட்டா. ஒரு செகண்ட் நீ மனசுல நினைச்சு பாத்துறதானே இப்படி பண்ணிருப்பானா? ஒரு பொறுப்பு வேணா, அக்கறை வேணா? வீட்டுல தலை போற பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. எங்க அண்ணன் விஷயம் என்ன ஆகுமோன்னு தெரியாம அத்தனை பேரும் தவிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்க அப்பா எப்ப வேணாலும் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுற நிலைமையில அவர் இருக்காரு. ஆபீஸ் விஷயமா ஊட்டிக்கு போறேன்னு சொன்னா ஒரு வார்த்தை நான் வேணான்னு சொல்லிருப்பேனா? கேட்டு பாரு. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாடா. இதனால உன் வேலை கெட வேணான்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்றதுக்காக தான் அவ்வளவு அவசரமா கிளம்பி போனான்னு இப்பதானே தெரியுது. சத்தியமா அப்படிலாம் இல்லக்கா. ஏய், ஓ ஆபீஸ் வேலைக்கு அந்த பொண்ணு எதுக்கு கூட்டிட்டு போன? அவதான் சார் என் கூட வரேன்னு சொன்னான். அவ வீட்டுல நடந்த பிரச்சனையால அவ வீட்டை விட்டே வெளில வரா மாதிரி ஆயிருச்சு. இருக்க இடம் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு நின்றா சார். தனக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே தான் சார் என் கூட வரேன்னு சொன்னா. சரி ஆபீஸ் கார்ல தானே போறேன்னு
கூட்டிட்டு போனேன் சார். என்கிட்ட ஏன்டா சொல்லல? நீ போறத சொல்ல தெரிஞ்சதுல அவ கூட வரான்னு ஏன் சொல்லல? சொல்லிருந்தா நான் அப்பவே தடுத்திருப்பேன்ல. அவளுக்கு தங்க இடம் இல்லனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கலாம், இல்ல இன்ஸ்பெக்டர் வீட்டை தங்க வச்சிருக்கலாம். ஏன் உல்டா இல்ல? டெய்ஸி 100 பேருக்கு சமைச்சு போட்டு விடா, இவங்க வீட்டுல தங்க வச்சிருக்கலாம். சொல்ல வேணாம்? திருட்டுத்தனம் பண்ண நினைச்சு தானே சொல்லாம அவளை நீ கூட்டிட்டு போன? சத்தியமா இல்லக்கா, என் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லக்கா. நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரல. என் விதி என்னை இப்படி தப்பு பண்ண வச்சு வேடிக்கை பாக்குது. டேய் கொன்னுடுவ ராஸ்கல், விதி கிதினா உன் பல்ல பேத்துருவேன். படிச்சவனடா நீ? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாது? காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அது ஒரு கௌரவம் ஐயப்பா, அது ஒரு அந்தஸ்து. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கிற திருவிழாடா அது. மனசார விரும்புற ஒருத்தரை காலம் பூரா கஷ்டப்படாம பாத்துக்கிற கமிட்மெண்ட் அது. கேவல உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மிருக புத்தி தான் உனக்கு மேலோகி இருக்கு. டேய் உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு பேண்ட், சட்டை, மீச, ஒரு சோடா புட்டி? சீ போயே, எங்கயாவது ஒரு காட்டுல போய் இருக்க வேண்டியதானே. கிடைச்சத அடிச்சு திங்கிற ஆதிவாசியா தான் வாழ முடியும்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு என்ன அர்த்தம், என்ன மரியாதை? விடுபுரணி, டேய் பெரிய அழுவுற. தப்பு பண்ணிட்டேனே, எனக்கே தெரியுது. நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அக்கா கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கற மாதிரி நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட்டேன். குழந்தை லத்தி இருக்கா? பாவ மன்னிப்பு கேக்குறானா? பாவ மன்னிப்பு பண்ணட பண்ணட பண்ணட. பாவம் நினைச்சதா எதுக்குடா அதை பண்ண? தெரியலக்கா, சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. பிரியாவுக்காக தான் என் வாழ்க்கைன்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் காட் ப்ராமிஸா சொல்றேன், என் கண்ட்ரோலையும் மீறி தானா நடந்துச்சுக்கா. தப்பு ஐயப்பா, பூரணி திட்டத்தை நினைச்சு வருத்தப்படாத. அக்கா என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமே இல்லடா. பாவம்டா அந்த பொண்ணு, வீடு இல்லாம பெத்தவங்களை விட்டுட்டு தனியா தான் வந்திருக்கா. நீ தானடா சொன்ன? உன்னை நம்பி வந்த பொண்ணு நீயே பயன்படுத்திக்கிட்ட மாதிரி இல்லடா ஆயிப்போச்சு. உன்னை பத்தி அவ என்ன நினைப்பா? வெளியில சொல்றாளோ இல்லையோ, மனசுக்குள்ள தோணும்ல, கேவலம் இவனும் இவ்வளவுதானா அப்படின்னு தப்பா நினைச்சிருக்க மாட்டாள? இத பாரு ஐப்பா, அந்த பொண்ணு மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது உன் லைஃபே போச்சு. அத மட்டும் யோசிச்சு பாரு. அவ கம்ப்ளைண்ட் கொடுக்காத வரைக்கும் தான் நீ நிரபராதி. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நீ கிரிமினல் தான். கம்ப்ளைண்ட் பண்ணல மட்டும் அவ செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடுமா குழந்தை? என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு கிரிமினல் தான். அக்கா வேற எப்படி நினைக்க சொல்ற? நீ நல்லவன்னு ஒரு காலம் என்னால இனிமே நினைக்க முடியாது. நீ என் மேல அன்பு வச்சிருந்தது உண்மையா இருந்ததா நீ செத்தால் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்ட. என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலை விட்டு கொடுக்காம இருக்கிறவன் தான்டா மனுஷன். சூழ்நிலைக்கு பணிஞ்சு போறதுன்னு சொல்றது கேவலம் அவமானம். அதுக்கு நீ நாக்க புடிக்கிட்டு செத்து போலாம். சத்தியமா இல்லக்கா, நான் என்னைக்கும் பிரியாவை கைவிட மாட்டேன். என்ன நம்பு. டேய் நானே உதப்ப ராஸ்கல், உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்க? ஐயோ இல்ல உள்டான, வீட்டு பிரச்சனைலாம் தீர்ந்த பிறகு நானே பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் லைஃபை ஷேர் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். எவ்வளவு சுயநலம் உனக்கு. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இல்ல குழந்தை, இவனுக்கு புரியல. வடிகட்டின முட்டாளா இருக்கான். டேய் இது பாரு, இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையில பிரியாவுக்கு தான் எல்லா விஷயத்திலயும் நீ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். வீடு, நான், அண்ணன், அப்பா, அம்மா எல்லாருமே உனக்கு செகண்டரி தான். இன்னும் எண்ணி 3 நாள்ல உனக்கு பிரியாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இன்னும் எண்ணி 3 நாள்ல உனக்கு பிரியாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஒழுங்கு மரியாதையா அவளோட குடும்பம் நடத்தி அவளை சந்தோஷமா வச்சுக்கிற வழிய பாரு. என்னக்கா சொல்ற?
டேய் அடிச்சு பிச்சிருவா ராஸ்கல். நீ பண்ற காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு கம்பி ஏனணும், இல்ல ஒழுங்கு முறையா இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. இல்லண்ணே, அக்கா இருக்கிறப்ப நான் எப்படி பேசு, முழுசா முடியேன். வாய் வரல. அக்கா இருக்கிறப்போ அப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்ததுன்னு முதல்ல சொல்லு. அப்ப வராத அக்கா ஞாபகம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது வருதுன்னா உன்னை ஐயோக்கியம்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது? போது நிறுத்துக்கா. நான் ஒன்னும் ஐயோக்கியம் கிடையாது. நானும் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன் தான். ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிட்ட பாவி, அவ்வளவுதான். என் விதி என்ன அப்படி தப்பு செய்ய வச்சதே தவிர நானும் செஞ்ச தப்ப நினைச்சு மனசுக்குள்ள குமரிட்டு தாங்க இருக்கேன். செத்திருப்பங்கா. ஆனா நான் செத்துட்டா பிரியா நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சுதான் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரோட இருக்கேன். நீ செத்துறலாம் ஐயப்பா. என்ன இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காத. நீ இப்படி யோகிய மாதிரி பேசுறியே, நான் உன்னை கேக்குறேன், பதில் சொல்லு. நைட்டு தப்பு நடந்துச்சு, காலையில திரும்ப வீட்டுக்கு வந்த, செஞ்சது தப்புன்னு விடிஞ்சு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தோணி இருக்குன்னு வெய்யு. நல்லவன் என்ன பண்ணுவான்? வர்ற வழியில ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அப்படி நீ செஞ்சிருந்தனா உன் அக்கா உங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்திருப்பா. செஞ்சியா நீ? சார், எப்படி சார் முடியும்? எங்க அப்பா அம்மா 10 வருஷமா அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அத நீ ஊட்டிக்கு போகும்போது யோசிச்சிருக்கணும். அவளை கூட்டிட்டு போறப்போ தப்பு பண்ண நினைச்சு பண்ணி யோசிச்சிருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு வெறி அடங்குனதுக்கு அப்புறம் நியாயம் பேசுறது அயோக்கியதானடா. இத பாரு பூர்ணி, இதுக்கு மேல பேசுறது வேஸ்ட். நீ சொன்ன மாதிரி முதல்ல இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். தப்பு ஐயப்பா. இல்லன்னா அந்த பொண்ணு நடந்ததே நினைச்சு மனசுக்குள்ளே செத்து போயிடுவாடா. பொண்ணுங்களை சாமியா கும்பிடுற ஆளுங்க நாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து தள்ளி போடுறதுக்கு காரணத்தை சொல்றதெல்லாம் எப்படி வச்சாலும் அது தப்புடா ஐயப்பா. உங்க அக்கா சொல்றத கேளு. அதுதான் உனக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. அண்ணா, வாய் மூடு. இன்னும் 3 நாள்ல உனக்கு பிரியாவுக்கு கல்யாணம். போய் ஆக வேண்டியது பாரு. சார், ஹலோ. ஓகே சார், நான் உடனே வரேன். நேரா வீட்டுக்கு போ, வெளியில எங்கேயும் சுத்தாத. நான் இன்னும் 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறம் பேசிக்கலாம். சார், சார், கிச்சன்ல எது எது எங்க இருக்குன்னு ஒரு தடவை காமிச்சிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அவசியமே இல்ல, அந்த டப்பால பேர் எழுதி ஒட்டி இருக்கு, போய் பாத்துக்கோ. சரிங்க சார். ஏமா ஒரு நிமிஷம் நில்லு. மணி 10 ஆகுது. இன்னும் 3/4 ஹவர்ல உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துருவான். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much.